மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மு எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதிகமாக ஆயில் சேர்க்க வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வதக்கி விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு தேங்காய் சாதம் சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் 2-3 வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு 1-2 உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு கூடுதல் சுவையாக இருக்கும் தேங்காய் சாதம் சாப்பிடும்போது. முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். தேங்காய் 1 கப் அளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய மூடியில் 1 மூடி அளவுக்கு தேங்காவை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். இது 2 கப் ரைஸ் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு பதில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் வடிக்கிற ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முக்கியமாக தேங்காய் சாதத்தில் ரைஸ் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குழஞ்சிருந்தாலும் தேங்காய் சாதத்தோட ருசி மாறிடும். அதனால நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சிட வேண்டியதான். இது பண்ணுறதுக்கு மொத்தமாகவே அவ்வளோதான் மக்களே, சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.